الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இஷா தொழுகை தொடர்ந்து அல்-பாக்கியாத்து ஸாலிஹாத் ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய இந்த தஃப்சீர் வகுப்பில் சென்ற வகுப்பிலே சூரத்து ஷம்ஸ் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா என்கின்ற அந்த அத்தியாயத்துடைய ஒரு சில வசனங்களை பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அத்தியாயத்தில் வஷ்ஷம்ஸி சூரியன், அதனுடைய ஒளி, வல் கமர் சந்திரன், அதே போல வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்று ஒரு தொடர்ச்சியான சத்தியத்தை செய்து வந்து கடைசியாக 11வது சத்தியமாக வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, நஃப்ஸின் மீதும் வமா ஸவ்வாஹா அதனை செவ்வைப்படுத்திய சீராக்கிய அல்லாஹ்வின் மீதும் சத்தியமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சத்தியம் செய்கிறார். இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட சத்தியத்திற்கும் இந்த சத்தியத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறார். வஷ்ஷம்ஸி என்றால் சூரியன், வல் கமர் என்றால் சந்திரன், வல்லைல் இரவு, வன்னஹார் பகல். எல்லா சொல்லுகளுக்கு முன்னால் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஒரு அலிஃபும் லாமும் இருக்கு. நம்ம ஷம்ஸ் என்று சொல்லுவோம், ஷீன் மீம் சீன் ஷம்ஸ். அதுக்கு முன்னால் அலிஃபும் லாமை போடால் அஷம்ஸ். அந்த ஒரு சொல்லுக்கு அலிஃப் லாம் தான். மஸ்ஜித் என்றால் பள்ளிவாசல், அல் மஸ்ஜித் என்றாலும் பள்ளிவாசல் தான். ஆனால் இந்த அலிஃப்லே லாமை போட்டு அல் என்று சேர்க்கின்ற போது சில கருத்துகள் மாறும் சில இடங்களில். அதே அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே எல்லாத்தையும் அலிஃப் லாம் போட்டிருக்காங்க. வஷ்ஷம்ஸி அலிஃப் லாம் இருக்கு, வல் கமர் அலிஃப் லாம் இருக்கு, வல்லைல் அலிஃப் லாம் இருக்கு, வன்னஹார் அலிஃப் லாம் இருக்கு, அன்னஹார் அல்லைல். ஆனா இங்க சொல்லும் போது வன்னஃப்ஸி என்று சொல்லாம வனஃப்ஸி என்ற அலிஃப் லாம கட் பண்ணி விட்டாங்க. அலிஃப் லாம் இல்லை. இது ஒரு அரபில் ஒரு தியரி அப்படிங்கிறதுன்னு சொன்னா, இந்த அலிஃப் லாம் எந்த ஒரு சொல்லுக்கு போடப்படுகிறதோ அப்படி போடப்பட்டதுன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒன்றை சுட்டி காட்டுவதற்காகவும் அது அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்றுக்காகவும் பயன்படுத்தப்படும். உதாரணமா ஷம்ஸ் என்றால் சூரியன், அஷம்ஸ் என்றால் ஒன்றை சுட்டி காட்டி ஒரு இதுதான் என்று அறியப்பட்ட ஒன்றுக்கு சொல்லப்படும். உதாரணமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஷ்ஷம்ஸி சூரியன் மீது சத்தியமாக என்றால் எந்த சூரியன் அது? அது நம்ம என்ன பார்க்கிற சூரியன் தான், ஒரு சூரியன் தான். வல் கமர் எந்த கமர், எந்த சந்திரன்? இப்ப நாம பார்க்கிற சந்திரன் தான். அதே போல லைல் நஹார் எல்லாமே. ஆனா இங்க சொல்லும் போது வனஃப்ஸின் எல்லாம், எதண்டில் எது என்று இல்லாம அனைத்தும் என்கின்ற கருத்தை கொடுக்கும். வனஃப்ஸின் அனைத்து நஃப்ஸுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் படைத்தார். வமா ஸவ்வாஹா அதை அவன்தான் சீராக ஆக்கினான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? அடுத்ததாக இந்த வசனம் நாம் போன வகுப்பிலே பார்த்தோம். வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, இந்த நஃப்ஸ் தான் நம்மளை வழி நடக்கும். நம்முடைய ஆன்மா, உயிர் ஒரு பக்கம் இருக்கு, ரூஹ். நம்மளுடைய ஒரு மனிதன் என்பவன் ஒரு பக்கம் உடம்பு, இன்னொரு பக்கம் உயிர், இன்னொரு பக்கம் ஆன்மா, நஃப்ஸ். இந்த மூன்றும் சேர்த்துதான் மனிதன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா. 11 சத்தியத்தையும் செய்துவிட்டு சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா அல்லாஹ் அந்த ஆன்மாவுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான், அறிவித்து கொடுத்திருக்கிறான். ஃபுஜூரஹா வ தக்வாஹா. ஃபுஜூரனா ஃபாஜிர், கெட்ட விஷயம், மோசமானது எது, வழிகேடு எது என்று அல் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும்
நபிமார்களையும் அனுப்பி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தக்குவாவையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நல்ல விஷயம் எது என்றதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மட உள்ளம்தான், நம்மட ஆன்மாதான் எது சரி எது என்று புரிந்து விளங்கி நல்லதை செய்ய வேண்டும், கெட்டதிலிருந்து விடுபட வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். பொதுவாக அந்த நஃப்ஸுக்கு, அந்த ஆன்மாவுக்கு அல்லாஹ் ஃபுஜூரை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பாவம் இதுதான் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நன்மை இதுதான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பாவம் இதுதான் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் முதல் வருகிறது. உண்மையில எது வந்திருக்கணும்? இந்த உள்ளத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நஃப்ஸை படைத்து அதை செவ்வையாக ஆக்கி அதுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து எது சரி எது பிழை என்று விளங்கி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய சக்தியையும் கொடுத்து அதற்கு நல்லது எது கெட்டது எது என்பதை அறியக்கூடிய ஆற்றலை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நல்லது எது கெட்டது எது என்று சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லாமல் கெட்டது எது நல்லது எது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கெட்டதை முன்னுக்கு போடுகிறார். பொதுவாக கெட்டதை முன்னுக்கு போடுவது கிடையாது. நல்லது கெட்டது என்றதை நம்ம சொல்லுவோம். அரபியிலும் அப்படித்தான். அல்லாஹ் சொல்லும் போது நல்லது எது கெட்டது எது என்று நாங்கள் அதுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கணும். நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது. ஆனா அல்லாஹ் எது கெட்டது எது நல்லது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், மாறி சொல்லிக் கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் பொதுவாக நஃப்ஸ் பாவத்தை செய்வதற்கு தான் குயிக்கா வேலை செய்யும். பாவத்தின் பக்கம் தான் குயிக்கா போகும். நன்மை செய்யறது கொஞ்சம் யோசிக்கும். நன்மை செய்யறது கொஞ்சம் கொஞ்சம் தயங்கும். அது கொஞ்சம் கஷ்டம் போல ஃபீல் ஆகும். ஆனா பாவம் செய்யறது குயிக்கா போயிடும். அதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டுடைய ஜனாதிபதியுடைய மனைவி தவறான வழிக்கு அழைக்கிறார். அழைத்து அந்த பிரச்சனை போய் பிறகு ஒரு கட்டத்துல இது யாருல தப்பு என்று தெரிய வந்ததுக்கு பிறகு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தப்பான வழிக்கு அழைத்த அந்த பொம்பளை சுலைஹா அவ சொல்றா, என்னுடைய நஃப்ஸை நான் நல்லது என்று சொல்லல. ஏனென்றால் உள்ளம் என்பது, இந்த நஃப்ஸ் என்பது, நம்முடைய ஆன்மா என்பது பாவம் செய்வதைத்தான் குயிக்காக ஏற்றுக்கொள்கிறது. பாவம் செய்வது என்றால் குயிக்கா போகுது. பாவம் செய்வதில் ஆர்வம் உள்ளதாக இருக்கிறது. பாருங்க, ஒரு நன்மை செய்யறதுக்கு நம்ம யோசிப்போம். அதை சைத்தான் விட மாட்டான். என்ன சைத்தானும் அந்த பாவத்தின் பால் தான் தூண்டக்கூடியவன் இருக்கிறான். ஆனா பாவம் செய்யறது குயிக்கா வந்து அதுக்கு உடனே செய்யணும் போல இருக்கும். லேசி மாதிரி ஃபீல் ஆகும். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதுக்கு பாவம் எது என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதே போல் தக்குவாக நன்மை எது என்பதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கணிதத்துக்குரிய சகோதரர்களே, 11 சத்தியத்தையும் செய்துவிட்டு பின்னால சில விஷயங்களை சொல்ல போறான். நல்லா அது ரெண்டுக்கும் இடையில லாஸ்டா நஃப்ஸ சொல்றார். வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் பெருசு இல்ல. உன்னோட நஃப்ஸ் இருக்கே அது பெருசு. அங்கதான் நம்ம வாழ்க்கையுடைய எல்லாமே அடங்கியிருக்கு. உன்னோட நஃப்ஸை நீ கட்டுப்படுத்த பழகிவிட்டால் அந்த நஃப்ஸை நம்மளோட நஃப்ஸை நம்மளை கட்டுப்படுத்த பழகிக்கோம்னு நம்ம வாழ்க்கையில வெற்றி. நம்மளோட நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கே சக்தி இல்லைன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில் தோல்வி. அது உலக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மறுமை வாழ்க்கையா இருந்தாலும் சரி. உதாரணம், இந்த பயானுக்கு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கிளாஸ்க்கு இருக்கிறது நம்மளோட நஃப்ஸை கட்டுப்படுத்தினாதான் இருக்கிறாங்க, இல்லாட்டி இருக்கிறது. ஏன்னா நஃப்ஸ் எல்லாம் போகத்தான் சொல்லும். நஃப்ஸ் ஒரு வேலை இருக்கின்றதான் சொல்லும். நஃப்ஸ் அதன் பக்கம் தான் இழுக்கும். ஒரு பாவத்தின் பக்கம் தான் இழுக்கும், நன்மையின் பக்கம் இழுக்காது. அப்ப நம்மட நஃப்ஸை கட்டுப்படுத்தி இல்ல, நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்துறது நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்தி தான் இருக்கிறோம். வேற வேலை எல்லாம் இருக்கிற நஃப்ஸை கட்டுப்படுத்திக்கு தான் இருக்கிறோம். இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தினா நிறைய நன்மை செய்யலாம், நிறைய பாவத்தை விடலாம். ஒரு பாவத்தை விட நான் நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். ஏன்னா நஃப்ஸ் அதை பார்க்க அது இழுத்துக்கே இருக்கு. அதனால வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் பெரிய பெரிய படைப்புகளை எல்லாம் சொல்லிட்டு அதை விட பெரிய ஒரு படைப்பு இருக்கு நஃப்ஸ். நம்மளோட நஃப்ஸ்ன்றது அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம்.
அந்த நப்சுக்கு நல்லதையும் சொல்லி கொடுத்தீங்கிறேன், கெட்டதையும் சொல்லி கொடுத்தீங்கிறேன். கெட்டதையும் சொல்லி கொடுத்தீங்கிறேன், நல்லதையும் சொல்லி கொடுத்தேன். உண்ட நப்சை கட்டுப்படுத்தி நல்லது செய்ய போறியா, உண்ட நப்சை கட்டுப்படுத்தி பாவம் செய்ய போறியா, அது உண்ட விருப்பம். நீ விரும்பினதை செய்யலாம். ஆனா மறுமையில எங்களை தான் நீங்க வரணும். இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. பாருங்க, இவ்வளவு சத்தியம் சொல்லி கடைசி நம்ம நப்சை பத்தி சொல்லி, அந்த நப்சு பாவத்தின் பால் தான் இழுக்கும் என்பதை சொல்லி, நல்லதையும் சொல்லி தந்திருக்கிறான், பாவத்தையும் சொல்லி தந்திருக்கிறான் எல்லாம் சொல்லிட்டு சொல்றான். இப்பதான் சத்தியத்துக்கு வரான். இவ்வளவு சத்தியத்துக்கும் போறோம். என்ன கூட சத்தியத்துக்கும் போறோம், நப்சையும் சொல்லி இப்ப சொல்ல போற விஷயம் மிக 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 முக்கியமானது. கத் அஃப்லஹ மன் ஸக்கா. கத் என்றால் நிச்சயமாக இருக்கிறது. அஃப்லஹ வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெறுகிறான் அல்ல, அல்லது வெற்றி பெறுவான் அல்ல, வெற்றி விட்டான். அது ஷுவர். அதுக்கத்தான் அப்படி பிறந்த காலத்தில் நம்ம சொல்றோம். யார் மன் ஸக்காஹா, யார் அந்த நஃப்ஸை தஸ்கியத்தாக சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அதை பாதுகாத்து வைத்திருக்கிறாரோ, அதை வெள்ளையாக வைத்திருக்கிறாரோ, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதை வைத்திருக்கிறாரோ, அவர் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி விடுவார் அல்ல, வெற்றி விட்டார். அதான் சுவர். ஏனென்றா நம்ம நப்சு தான் நம்மளை நரகத்தை விட்டு செல்ல போகுது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நப்சை கட்டுப்படுத்துறதுன்றது அது அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் தஸ்கியத்தோ, உள தூய்மையோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு வாழ்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். நப்சை கட்டுப்படுத்துறது, பரிசுத்தமான உள்ளம் என்றால் நம்மளோட நப்சை கட்டுப்படுத்துறது. கோபம் வருது, நப்சை கட்டுப்படுத்துறோம். பாவம் செய்யறதுக்குரிய ஒரு டைம் வருது, நப்சை கட்டுப்படுத்துறோம். நன்மை செய்ய நினைக்கின்ற போது அதை செய்யக்கூடாது என்று உள்ள நினைக்கிறது, அங்க நம்ம ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரோம். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும், ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும். உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் உங்களுக்கு அனுப்பினார். அவருடைய டியூட்டி என்ன தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல் குர்ஆனை அவர் ஓதி காட்டி, வயுஸக்கி, அவர்களை சுத்தப்படுத்துவார். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரல்களை இல்லாமல் ஆக்குவார். உள்ளத்தில் இருக்க கரல் வந்துட்டு அங்க பொறாமை இருக்காது, வெட்டி கொடுக்கணும் என்ற உணர்வு வரும். தன்னுடைய உள்ளத்தை அவர் கட்டுப்படுத்துவார், தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துவார், பாவத்திலிருந்து தன்னை கட்டுப்படுத்துவார். தஸ்கியத், நல்லெண்ணம் வைப்பார். உள்ளத்துல எந்த கரலும் இருக்காது. அதனால நம்ம சொல்றாங்க, மறுமை நாள்ல நம்மளுடைய செல்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணாது, நம்முடைய பிள்ளை குட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணாது. இல்ல மன் அல்லாஹ பிகல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு யார் மறுமையில் வருகிறாரோ, தூய்மையான உள்ளத்தோட சிரிப்பு செஞ்சிருக்க கூடாது, மற்றவரை பற்றிய தவறான சிந்தனை இருக்கக்கூடாது, மற்றவரை பற்றி கேவலமான ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனோநிலை இருக்க வேண்டும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அவங்கள படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாராவது ஒரு சஹாபியை பத்தி இன்னொரு சஹாபி வந்து சொன்னா என்ன சொல்லுவாங்களா, எனக்கு யாரும் சஹாபியை பத்தி வந்து சொல்லாதீங்க. ஏன்னா நான் சஹாபாக்களை எல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தோடும் பரிசுத்தமான உள்ளத்தோடும் நான் அவங்கள பார்த்துட்டீங்கிறேன். நீங்க வந்து யாரைய பத்தியாவது என்னைட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு நான் அவங்கள பார்க்கின்ற போது இவர் நம்மளை பத்தி இப்படி சொன்னவர் தானே, அல்லது இவர் இப்படி நடந்தவர் தானே என்ற உணர்வோடு பார்க்கிறேன். நான் அப்படி பார்க்க விரும்பல. அதனால யார் பத்தியும் என்கிட்ட வந்து ஒரு குறை சொல்லாதீங்க, யாரையும் நீங்களும் தப்பா நினைக்காதீங்க. உங்களோட சகோதரன் ஒரு விஷயத்துல தவறாக நடந்து கொண்டால், தப்பா நடந்து கொண்டால், பிழையாக நடந்து கொண்டால், நீங்க உடனே தப்பா நினைச்சிடாதீங்க, பிழையா நினைச்சிடாதீங்க. ஒரு 70 காரணத்தை நீங்களாவே கற்பனை பண்ணி கொள்ளுங்க. இவருக்கு கொஞ்சம் இன்னைக்கு வேலையா இருந்திருக்கும், அதனாலதான் வரல. இவர் கொஞ்சம் அப்செட்ல போயிருப்பார், அதனாலதான் என்ன பார்க்காம போறாங்க. அப்படியே நீங்களே ஒரு காரணத்தை கண்டுபிடிங்க உங்களோட சகோதரனுக்காக. அப்படி ஒரு காரணத்தை உங்களால கண்டுபிடிக்கலையான்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று நினைச்சு கொள்ளுங்க. யாரையும் தப்பா நினைக்காதீங்க, யாரையும் பிழையா நினைக்காதீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் செஞ்சிருப்பார் என்று நினைங்க.
ஏதோ ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்திருக்கும் என்று நினைங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலேயே அந்த சஹாபாக்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, விட்டு கொடுங்க. ஏன்னா சஹாபாக்கள் ஜாஹிலியா காலத்துல இருந்து வாழ்ந்தவங்க. ஜாஹிலியா கால பண்புகள் நிறைய இருந்துச்சு. சண்டை பிடிக்கிறது, விட்டு கொடுக்கறதுல, அடிபிடிப்படுறது, இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர வச்சாங்க. அதுல ஆகப்பெரிய கரல், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரல் ஷிர்க். அந்த ஷிர்க்ல இருந்து அவங்களை தூய்மைப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு மற்ற மனிதனோடு உள்ள நடவடிக்கைகளில உள்ள கரல்களை இல்லாமல் ஆக்கினாங்க, கோபத்தை இல்லாமல் ஆக்கினாங்க, பொறாமை இல்லாமல் ஆக்கினாங்க. அதற்கு பிறகுதான் அப்படி உருவாக்கினதுனாலதான் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு சஹாபாக்கள், முஹாஜிரின்கள், அன்சாரிகள் சகோதரர்களா சேர்த்துட்ட டைம்ல முஹாஜிரின்கள் சஹாபாக்களுக்கு, அன்சாரிகள் முஹாஜிரின்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. நிறைய மனைவியை விட்டு கொடுத்தாங்க, வீடுகளை விட்டு கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கும் அவ்வளவு பொறுமையாக ஒரு தலைமைத்துவ பயிற்சியை கொடுத்தாங்க. தலைவர் ஒரு தவறு செஞ்சா அதை எப்படி அணுகுணுன்றதை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் தஸ்கியாவோட சம்பந்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட தஸ்கியா இல்லை. தப்பான எண்ணம் கொள்கை மத்தாக்கள், பிழையா நினைக்கிறோம், பிழையா போய் பேசுறோம், உண்மையான தகவல் தெரியாம நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உள்ளத்துல கரல் இருக்குது என்பதற்கான அடையாளங்களா. எனவே யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸை தக்வா நிறைந்த நஃப்ஸாக ஆக்கி விடுவாயாக, வஸக்கிஹா, அதை தூய்மைப்படுத்துவாயாக. யாரை பத்தியும் ஒரு பிழையான எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது, யாரை பத்தியும் நான் தவறாக நினைக்க கூடாது. எனக்கு எல்லாத்தையும் அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனோநிலை எனக்கு வரணும். யாரும் அழிந்து போக வேண்டும் என்று நான் நினைக்க கூடாது. யாராவது கஷ்டப்பட்டா அது எனக்கு பொறுத்து கொள்ள இல்லாமல் இருக்கணும், அதுக்கு நான் உதவி செய்யக்கூடிய ஒரு மனோநிலை எனக்கு வரணும். யாரையும் பத்தி நான் தப்பு பேசக்கூடாது, யாரையும் பத்தி குறை பேசக்கூடாது. யாரிலேயாவது ஒரு குறையை கண்டா அவர்கிட்ட போய் சொல்லுவோமே தவிர இன்னொருத்தட்ட போய் சொல்லக்கூடாது. அந்த நஃப்ஸுகளை தஸ்கியா பண்ணி அதை தூய்மைப்படுத்தி வெள்ளையாக மாற்றுவது உன்னாலதான். அந்த வலியுக மௌலாகா, யா அல்லாஹ் என்னுடைய முழு நஃப்ஸையும் உனக்கிட்ட தான் நான் பொறுப்பு தந்தேன். யா ஹய்யு யா கய்யூம், நிலைத்திருக்கக்கூடியவனே, பிரஹ்மதிக அஸ்தகீர், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனிடத்திலே புகலிடம் தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, என்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் நல்லதாக ஆக்கி விடுவாங்க. வலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன், ஒரு கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் கூட என்னை கைவிட்டு விடாதே, என்னை உன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வாங்க. மிக முக்கியமான பாடமாக்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்து, நீதான் தூய்மைப்படுத்தக்கூடியவன், தக்வாவால் நிறைத்து விடு. அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் என்னுடைய நஃப்ஸுக்கு பொறுப்பு என்று அல்லாஹ்விடத்தில் நம்ம நஃப்ஸை பொறுப்பு கொடுத்து நம்மளோட நஃப்ஸை நல்ல வழியில கொண்டு போறதுக்கு நாம துஆ செய்யணும். இது ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்த துஆ. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கேட்டது. ஏனென்றா கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த எவ்வளவுதான் நம்ம தொழுதாலும், எவ்வளவுதான் முன்சப்ல நின்றாலும், எவ்வளவுதான் தர்மம் செஞ்சாலும், என்னதான் செஞ்சாலும் நஃப்ஸ் ஊத்த, உள்ள மூத்த சரியான பொறாமை, நல்லெண்ணம் இல்லை மற்றவன் மனுஷனை பத்தி, இவங்க சொர்க்கம் போக முடியாது, இவங்க வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ அதே போல மனிதனோடு உள்ள தொடர்பு சுத்தமாக இருக்கணும், உள்ளம் சுத்தமாக இருக்கணும், உள்ளத்துல கரல் இருக்கக்கூடாது. அழிந்து போய்விட்டான், அவன் வெற்றி பெற மாட்டான், அவன் நாசமாகி போய்விடுவான். அந்த நஃப்ஸை காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கக்கூடியவன், அந்த நஃப்ஸை பாவத்தினால் மறைத்து பாவத்தினால் மூழ்கடிக்க செய்யக்கூடியவன் வெற்றி பெற மாட்டான், அவன் அழிந்தே போய்விடுவான்.
அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்தாமல் வாழ்ந்த ஒரு சமூகம் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை ஒரு வரலாறை சொல்கிறார். நஃப்ஸை தூய்மைப்படுத்தாம ஷிர்கோடும் பாவங்களோடும் கட்டுப்பாடு இல்லாமையும் மற்றவர்களுக்கு தலைவருக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமலும் சமூகத்தில் ஃபித்னாவை என்னால் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற உணர்வு இல்லாமலும் உள்ளத்திலே தஸ்கியா இல்லாமல் உள்ளத்தை வெள்ளை இல்லாமல் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை பின்னால் சொல்கிறார். அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த வரலாற்றை பார்க்கலாம். இந்த வகுப்புல நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இந்த 11 சத்தியங்களுக்கு பின்னாலும் அல்லாஹ் சொல்லக்கூடியது இந்த நஃப்ஸ். நம்மட நஃப்ஸ் எப்போ பாவத்தின் பால்தான் போகக்கூடியதாக இருக்கும், பாவத்தை குயிக்கா விரும்பக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நம்ம பாவத்தை முன்னுக்கு சொல்லிக்கிறோம். எனவே நாம் கொஞ்சம் அலர்ட் ஆக வேண்டும். எங்களுடைய நஃப்ஸை பாவத்திலிருந்து நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். எந்த நேரமும் நம்முடைய நஃப்ஸை முதலாவது ஷிர்கிலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும். கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ற நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 விரல்களுக்கு இடையில இருக்கு. வேண்டிய மாதிரி அது மாறிடும், திடீரென்று மாறிடும். அந்த உள்ள தூய்மையாக இருந்தோம் என்று சொன்னா நிச்சயமாக நாம வெற்றி பெறலாம். எந்த நேரத்திலும் நாம பாவத்தின் மேல் போக மாட்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த பொங்கலை தப்பான வழிக்கு அழைச்ச நேரத்துல சொன்னாங்க, காலமா அல்லாஹ், நான் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். உள்ள தூய்மையா இருந்துச்சு, உள்ளத்துல சபலம் இல்லை, உள்ளத்துல கெட்ட எண்ணம் இல்லை, உள்ளத்துல பாவத்தின் பால் போகணும் என்ற ஆசை இல்லை. அதனால உடனே அந்த இதுல இருந்து அவங்க மீண்டு வந்தாங்க. நாம பாவத்துல இருந்து மீளலாம், உள்ளத்தை கட்டுப்படுத்தணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டுப்படுத்தினாங்க. அந்த வீடு யாரும் இல்லை, அவங்களும் அந்த பொம்பளையும் தான், எல்லா வசதியும் இருந்துச்சு, அவங்களோட வீட்டுனால வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினைச்சிருந்தா அந்த பெண்ணோடு வாழ்ந்திருக்கலாம், அந்த பெண்ணோடு இன்பம் அனுபவிச்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்க நஃப்ஸை கட்டுப்படுத்தினாங்க. நஃப்ஸை கட்டுப்படுத்தினதால அல்லாஹ்னு சொல்லி விலகி கொண்டாங்க, கடைசியில வெற்றி அடைஞ்சாங்க. இதே மாதிரி நம்முடைய உள்ளத்தை எப்போதும் கட்டுப்படுத்த வேண்டும். உள்ளத்தை கட்டுப்படுத்தினோம் என்றால் அது அஃப்லஹ, நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். அதுக்கு அடிக்கடி ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்கிற துஆவை பாடமாக்கி ஓதி நம்மளை அறியாமலே பாவத்துக்கு போயிடுவோம். அதுக்காக அந்த துஆ. பாவத்துக்கு போறதை நம்மளை அறியாம தான் போகும். கொஞ்சமா தான் சேர்த்து நம்மளை கூட்டிட்டு போய் பாவத்துல சேர்ப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாம பெய்து விடக் கூடாது என்பதற்காக நம்மளோட உள்ளத்தை அல்லாஹ் கிட்ட பொறுப்பு கொடுத்து அல்லாஹ்வோட கண்ட்ரோல்ல நம்மளோட உள்ளத்தை இருக்கணும் என்றதை சொல்றதுதான் இந்த துஆவாக. கட்டாயம் எல்லாரும் இந்த துஆவை பாடமாக்கி ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய உள்ளங்களையும் வெள்ளையாக்கி, நம் அனைவருடைய உள்ளங்களில் இருந்தும் பாவ கரைகளை நீக்கி, அனைவருடைய உள்ளத்திலிருந்து கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள், வஞ்சகம், கோல், ஈகோ, விட்டு கொடுக்காமை, பெருமை, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருந்து தூய்மையாக்கி ஒரு வெள்ளையான உள்ளமாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து இந்த வகுப்பை நிர்வகிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு